சேலம் ஏற்காடு மலைப்பாதையின் 11வது கொண்டையூசி வளைவில் 30 பயணிகளுடன் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்த கோர விபத்தில் தற்போது பலி எண்ணிக்கையானது 6ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த கோர விபத்தில் சிறுவன் உள்பட ஏற்கனவே 4 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த பலி எண்ணிக்கையானது 6ஆக அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து மேலும் பலருக்கு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 30 பயணிகளுடன் அந்த பேருந்தானது விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. தொடர்ந்து மற்றவர்களுக்கும் சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்காடு கொண்டையூசி வளைவில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்த இந்த கோர விபத்தில் தற்பொழுது பலி எண்ணிக்கையானது 6ஆக அதிகரித்திருக்கிறது. சேலம் ஏற்காடு மலைப்பாதையின் 11வது கொண்டையூசி வளைவில் 30 பயணிகளுடன் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்த கோர விபத்து நிகழ்ந்தது. இந்த கோர விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கையானது தற்பொழுது 6ஆக அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து மேலும் பலருக்கு அங்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி சென்ற சுற்றுலா பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு படையினர் அங்கு காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து அங்கு அவர்களுக்கு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை பலி எண்ணிக்கை 6ஆக அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் மேலும் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. அங்கு மருத்துவ பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அங்கு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோர விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்திருக்கக்கூடிய சோக சம்பவமானது தற்பொழுது நிகழ்ந்திருக்கிறது. சேலம் ஏற்காடு கொண்டையூசி வளைவில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. 30 பயணிகளுடன் இந்த சுற்றுலா பேருந்து சென்ற சூழ்நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கையானது 6ஆக அதிகரித்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.